இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். நம்ம வீடு எப்படி இருக்கு? உங்க வீட்டுல சமாதானம் இருக்கா? உங்க வீட்டை குறித்து விசாரிச்சா குறைவில்லாத நிலை இருக்கிறதா? குறைவுகள், கஷ்டங்கள், இல்லாமைகள், நோய்கள், எதிரான காரியங்கள், உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற கிரியைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவு கட்டுவார். குறைவில்லாமல் நடத்தும்படி தெய்வம் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைச்சலை ஆண்டவர் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்ற சத்தியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அதை குறித்து 3 காரியங்களை உங்கள் நடுவிலே நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 3 வீடுகளை தேவ சமூகத்திலே உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். முதல் வீடு என்று நான் காண்பது அது மரியாள், மார்த்தா, லாசருடைய வீடு. நீங்கள் ஒருவேளை யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 40 வயது மதிக்கத்தக்க லாசருவை இயேசுவானவர் உயிரோடு எழுப்புகிற கிருபையை நாம் அங்கே பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அங்கே அலறலும் ஒரே அழுகையும், ஜனங்கள் எல்லாம் அழுகையும் அழுது கொண்டிருக்கிற நிலைமையும் கண்ட இயேசுவானவர் அந்த வீட்டுக்குள் வந்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் வருகிறார். பெத்தானியாவுக்கு அவர் வருகிற போது அவருக்கு முன்பாக இந்த வீடு அழுகையின் வீடாக இருக்கிறது. ஊருக்கு நடுவில் வருகிற பொழுதே அங்கே ஒரு கூட்டம் ஓடி வருகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் 40 வயது மதிக்கத்தக்க லாசருவே வெளியே வா என்று கல்லறையை விட்டு வெளியே கொண்டு வந்த போது அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி எப்படி இருந்திருக்கும்? 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற போது, யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அங்கே பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கிறவர்கள் ஒருவராக லாசருவும் அமர்ந்திருக்கிறார். அவர் பந்தி இருக்கிறவர்களோடு பந்தி இருக்கிறவர். உங்க குடும்பத்திலையும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியதை உயிர்ப்பித்து, ஆளுகை செய்ய வேண்டியதை ஆளுகை செய்து, பந்தி இருக்கிற நிலையில உங்களோடு கூட தங்கி இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு பிரியமானவர்களே, 2வது எபிரிவின் மகளை குறித்து வாசிக்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 54 முதல் 56 வரையும் வாசித்து பாருங்கள். அவள் 12 வயது மகளாக இருந்தார். இந்த 12 வயது மகளுக்கு அவளுடைய அந்த மகளுடைய மரணம் அந்த வீட்டாரை மிகுந்த கண்ணீருக்குள்ளே கொண்டு செல்கிறதை அங்கே வாசிக்கிறோம். ஜனங்கள் அழுகிறார்கள். ஒருவன் வந்து எவரிடத்தில் சொல்லுகிறான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், என் மகள் மறித்து விட்டார். போதகர் சொல்லுகிறார், இல்லை, அவள் மறிக்கவில்லை, அவளை எழுப்புவேன். பிரியமானவர்களே, கண்ணீரின் பாதையில் நடக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவிலையும் இயேசுவானவர் எவரின் வீட்டில் நின்றது போலவே இருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும்படி 12 வயது மகளை உயிரோடு எழுப்பி அவனுக்கு முன்பாக நிறுத்தினவர் என்றும் ஜீவிக்கிறார். உங்க வாழ்க்கையில மறித்து கிடக்கிற காரியங்கள், குழந்தைகளை குறித்து, பிள்ளைகளின் மேல் இருக்கிற காரியங்களிலே குறைவை கண்டு நீங்கள் ஒருவேளை வருத்தப்படலாம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். 3வதாக லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை வாசிக்கிற போது நாயின் ஒரு விதவையின் மகனை குறித்து வாசிக்கிறோம். அவன் வாலிபனாக இருந்தான். அவள் அழுது கொண்டே அந்த பாடைக்கு பின்பாக போய்கொண்டிருந்தான். இயேசுவானவர் நின்றார், பாடையை தொட்டார், வாலிபனை எழுந்து என்றார், வாலிபனுக்கு உயிர் கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, 40 வயதான பெரியவர்களாக இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், அல்லது 12 வயதான மகளாக இருக்கட்டும், யாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து தேவ கிருபையிலே நிலைநிறுத்துகிறார். ஒரு மகிமையை அந்த வீடுகளிலே கொண்டு வருகிறார். உங்க வீட்டிலையும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது குறைவை காண மாட்டீர்கள். உடைய வாசஸ்தலம், உடைய கூடாரம், உடைய வீடு சமாதானமாக இருக்க காண்பீர். சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர் முழுமையாய் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பெருக பண்ணி ஜீவிய காலமெல்லாம் சமாதானத்தின் கிருபைகளை கொடுத்து உங்களை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.